இந்த 3 பேரையும் பாராட்டுகிறோம் என்று சொன்ன உடனேயே எனக்கு கேட்டு கேட்டு கிறுகிறுத்து போனேனேடா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த கிறுக்களை தான் இப்போ நான் உளறிக்கிட்டு இருக்கேன். இவர்களை பார்க்குற போதே ஒன்றே நெடுங்காலத்துக்கு பிறகு இவர்களை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது ஒரு பெரிய காரியம் இல்லைங்க. ஒருவர் பார்த்து கொள்வது என்பது. அவர்கள் ஆற்றிய பணியை நம்ம பிள்ளைகள் 2 பிள்ளையை பார்த்து, இந்த பக்கம் நம்ம பாரதி, இந்த பக்கம் நம்ம ராஜா, இவங்கெல்லாம் பாராட்டுற போது ஒரு அடுத்த தலைமுறை, மூத்த தலைமுறையை பணிந்து அடிபணிந்து வணங்குகிறது. அதை பார்க்கவும் கேட்கவும் கொடுத்து வச்சிருக்கு நமக்கு என்பது அந்த பெருமை எனக்கு. நான் வர்றேன்னு சொல்கிற போது இவங்க 2 பேரும் பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க வர்றாங்கன்றது எனக்கு தெரியாது. அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்த பிற்பாடு தான் சாகா சரி நம்ம வளாகத்திலிருந்து இன்னும் 2 வருது அப்படின்னு ஒரு பெரிய பெருமை எனக்கு. மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சாதனையை சாதித்திருக்கிற நீங்கள் இருக்கீங்க பாருங்கள், உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வைணவ மொழியில் சொல்லுதான் சேவிச்சுக்கிறேன் நான். ஏன்னா இவர்களெல்லாம் மன்னர்கள் அவையில் பாராட்டியிருக்க வேண்டும், இல்லாட்டி அறிஞர்களின் அவையில் பாராட்டியிருக்க வேண்டும். இது அறிஞர்களும் புலவர்களுமாக கூடியிருக்கின்ற பெருமக்கள் கூடியிருக்கின்ற இந்த அவையில் கூப்பிட்டு எல்லாவற்றையும் கொடுத்து, பொன்னும் கொடுத்து பொருளும் கொடுத்து என்று சொல்வார்கள், அதுபோல கொடுத்து பாராட்டி இருக்கின்ற ஒருங்களுடைய பெருந்திறம்பு இருக்கிறது. அது வரலாற்றில் குறிக்கத்தக்கது.